தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 13:12-13 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இவள் எப்படி சுகம் பெற்றாள்? இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்தார். ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி கைகளை வைத்து சுகம் கொடுத்தாராம். இதிலிருந்து இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா 103 சங்கீதம் 3 வாசிக்கிறோம். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர் இயேசு. 146 சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர் இயேசு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி கூப்பிடல, இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லல, கேட்கல. ஆண்டவர் தாமாகவே முன் வந்து அவளை அழைத்து அவள் மேல் கைகளை வைத்து அவளுக்கு சுகம் கொடுத்தா நம்ம பார்க்கிறோம். நாயின் ஒரு விதனுடைய மகனை உயிரோடு எழுப்பின விஷயத்துல கூட ஆண்டவர் தாமாகவே போய்த்தான் சுகம் கொடுத்தான் அங்க நம்ம பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல. இது எதை குறிக்கிறது? பாவிகளை இயேசு தாமாக முன் வந்து அழைத்து அவர்களை நீதிமான்களாக்குகிற அற்புத தெய்வம் இயேசு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவராக தாமாக முன் வந்து பாவிகளை நேசித்து அவர்களை அழைத்து அவர்களை அக்கிரமத்திலிருந்து பாவத்தை விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே தான் அழைக்கிறார் பாருங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் பாருங்க. இதை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகி உங்கள் பரிதாப நிலைமையை கண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு உங்களோடு பேசிக்கொண்டு நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த ஜெப ஆலயத்தில் அநேகர் இருந்தார்கள். ஆனால் இவளைத்தான் இயேசு கண்டு அழைத்தார் நம்ம பார்க்கிறோம். அர்த்தம் என்னன்னா, தேவையுள்ள மனிதர்களை கண்டு அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்வதில் இயேசு எப்பொழுதுமே கருத்தா இருந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்கள், ஆக பிரச்சனைகளை சிக்கியிருக்கிற மக்களை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவர். ஆக ஒருவேளை தேவையோடு இருக்கலாம், நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க யாருக்கு உதவி செய்ய கலங்கி இருக்கலாம், பயப்படாதீங்க. தேவையுள்ள மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் இயேசு உங்களை இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆதரிப்பார் இயேசு. பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.